ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் எந்த தப்புமே பண்ணல, இதுக்கு பின்னாடி இந்த வேலையை ஆல்பத்தை கொண்டு வச்ச வேலையை ரஞ்சிதா தான் பண்ணுனா அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக விஜய்க்கு தெரிஞ்சிடணும். அது நம்ம வெண்பா பாப்பா மூலியமாக தெரிஞ்சால் சூப்பராக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னங்க எப்போ பார்த்தாலும் ஹீரோயினை கரிச்சு கொட்டுற மாதிரியே கொண்டு போயிட்டே இருக்கீங்க. அவங்களுக்குன்னு பயங்கரமாக ஒரு ஓப்பனிங்கில் செமையாக இருந்தது. ஹீரோயினா இவ்வளோ தைரியமாக போல்டாக பேசணும், வில்லிங்கில் அடித்து நவுத்தணும் அப்படின்னு பார்த்தா இவங்க அடி வாங்கிட்டே இருக்காங்க. அதுக்கு மேலே விஜய் பேச விடாமல் நம்ம ஹீரோயினை வச்சு செய்கிறதெல்லாம் பார்க்குறப்ப அட என்னம்மா நீ இப்படி இருக்கியே அப்படின்ற மாதிரி தாங்க நம்ம ஹீரோயினை பார்க்குறப்ப தோணுது. அந்த அளவுக்கு அவங்க பொறுமையாக போயிட்டு இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக போயிடுது. இந்த ஆல்பத்தை எரிக்கிற லெவலில் வந்ததில் நம்ம ஹீரோயின் சுக்குநூறாக உடஞ்சிட்டாங்க. ஸோ வீட்லேயும் மரியாதை கிடையாது. விஜயும் அவங்க அக்கா சொல்கிற மாதிரி நீ எப்படி சம்பாரிச்சன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்களுக்கு நடக்கிற சுச்சுவேஷனை ராஜேஸ்வரியும் சரி ரஞ்சிதாவும் பயன்படுத்திக்கிறாங்க. சில சுச்சுவேஷனை அவங்களே உருவாக்கி விஜய்க்கும் ஹீரோயினுக்கும் பயங்கர வெறுப்பை உருவாக்குறாங்க. இந்த நிலையில தான் இந்த வெண்பா பாப்பாவுக்கு சிறப்பான ஒரு க்ளூ கிடச்சிருக்கும். அதை வகையில் இதை யார் வச்சாங்க அப்படின்றத வெண்பா பாப்பாவும் நம்ம அன்னபூர்ணி அம்மாவும் கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா அன்னபூர்ணி அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி தன்னால் ஆர்வம் எரிச்சது எல்லாமே இது பண்ணதெல்லாம் சொன்னோன்னே அவங்க காண்டாகி உண்மையை நம்ம விஜய்க்கு எப்படியாவது பண்ணி இப்படியே போனால் நம்ம பிள்ளையோட வாழ்க்கை வெறுத்துருவார், அதனால நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மா அதிரடியாக இறங்கி வெண்பா பாப்பா கிட்ட எல்லா ப்ரூஃபையும் கொடுத்து உங்கள் டாடா கிட்ட இந்த உண்மையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. விஜய்கிட்ட நம்ம வெண்பா பாப்பா அம்மா எந்த தப்புமே பண்ணல, அம்மா ஆல்பத்தை வைக்கவே இல்லை, இங்கே பாருங்க ரஞ்சிதா சித்தி தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு ஆதாரத்தை நம்ம பாப்பா காட்ட போகிறாங்க. ஸோ இது மூலயமா விஜய் இவளை போய் இப்படி தப்பாக நினச்சிட்டோமே, இந்த வேலையெல்லாம் இந்த ரஞ்சிதா தான் பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு சமக்கம் வரும். அவங்க அக்கா மேலே அவர் கோவப்படவே மாட்டார். ஆனால் ரஞ்சிதானா இறங்கி செய்வார், நம்ம ஹீரோயினோட வேற லெவலில் இறங்கி செய்வார். ஸோ அந்த வகையில் என்ன நினச்சிட்டு இருக்க, எதுக்கு இந்த கேவலமான வேலையை பார்த்து வச்சிருக்க, நீ அடங்கவே மாட்டியா, உனக்கு திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லையா, இந்த கேவலமான புத்தி உன்னை விட்டு போவாதான்னு லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம ரஞ்சிதாவை கண்டிப்பாக விஜய் வாங்குவார். இந்த இடத்துல ராஜேஸ்வரி ஒன்றும் தெரியாத மாதிரி ரஞ்சிதாவை திட்டிட்டு நழுவிடுவாங்க. ஏன்னா அவங்க பேர் போயிடக்கூடாதுல்ல, அந்த வகையில் தான் நடிப்பாங்க. ஆனால் இனி அதிரடியாக நம்ம அன்னபூர்ணி ஒவ்வொரு விஷயமா பண்ணி விஜய்க்கு நம்ம ஹீரோயின் மேலே அன்பு வர வைக்காம விட மாட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.